வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் Beautifying. And இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ் அலோவேரா ஜெல்லோட ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இதோட வாவ் அலோவேரா ஜெல்ல என்னென்ன யூசஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் பேக்கேஜிங், பிளாஸ்டிக் பேக்கேஜிங், ஒரு லீஃப் மாதிரி அலோவேராவோட லீஃப் மாதிரியே இதோட பேக்கேஜிங் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இதுல வந்து ஃப்ரண்ட்ல பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஓப்பன், இந்த மாதிரி ஃபிளிப் ஓப்பன் டைப்பு. அண்ட் இது வந்து லைக் 130 ml 299 rupeesக்கு வந்து ரீட்டைல் பண்றாங்க. இதோட மேனுஃபேக்சரிங் லைக் ஷெல்ஃப் லைஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 years வரைக்குமே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தாராளமா வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அலோவேரா ஜெல் மல்டிபர்பஸ் பியூட்டி ஜெல் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர்னு கொடுத்துருக்காங்க. இது 99% பியோர் அலோவேரா. அண்ட் இதுல வந்து பேரபன்ஸ் இல்ல, சிலிகான் இல்ல, மினரல் ஆயில் இல்ல, கலரிங் கிடையாது, சிந்தட்டிக் பேரபன்ஸ் கிடையாது. அண்ட் பின்னாடி வந்து அதோட காஷன் கொடுத்துருக்காங்க, இதை சஜஸ்டட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுல கீ இன்கிரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னென்ன பெனிஃபிஷியல் அலோவேராவை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பேக்கேஜிங், ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அண்ட் ஃபிளிப் ஓப்பன், டிராவல் ஃப்ரெண்ட்லி, எங்க வேணாலும் நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். அண்ட் இந்த ஃபிளிப் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிராப்லெட் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப பியூரா இருக்கு, கொஞ்சம் லிக்விடி கன்சிஸ்டன்சி, பியூரா டிரான்ஸ்பரண்ட் கலர்ல இருக்கு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப மைல்டு, ரொம்ப 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 மைல்டு பர்சன்ட் தான். அதுவும் உங்களுக்கு அலோவேராவோட ஃப்ரெஷ் அலோவேராவோட லீஃபோட வாசம் எப்படி வருதோ அந்தோட வாசம் தான் இதுல இருக்கு. நம்ம ஸ்கின்ல இது பட்டோடனே அப்படியே ஒரு கூலிங் சென்சேஷன் கிடைக்குது. இந்த சின்ன டிராப்லெட்டே வந்து உங்களுக்கு ஒரு கை ஃபுல்லாவுமே கவர் ஆகுது, ஈவன்லியா ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராடக்டே உங்க கை ஃபுல்லாவுமே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அதோட கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் கிடையாது, பிசுபிசுப்பு கிடையாது, ரொம்ப ஹெவியாவும் ஃபீல் பண்ணல. போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கு. அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்து இது சூட் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த அலோவேரா ஜெல்லை வச்சு நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இந்த ஜெல்லை நீங்க வந்து கிளென்சரா யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. அப்புறம் ஒரு 2 minutes கழிஞ்சு ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க வாட்டர் வச்சு. ஸோ வாட்டர் வச்சு வாஷ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இது வந்து ஒரு ப்ரைமரா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு கொஞ்சமா அளவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு உங்க டீ ஜோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்க ஆயில் செக்ரீஷன் அதிகமா இருக்கும் இல்ல போர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துலலாம் இப்படி அப்ளை பண்ணிட்டு அப்படியே சோக்கின் பண்ண விட்டுருங்க. தென் ஏதாச்சும் பிபி கிரீம் இல்லைனா ஃபவுண்டேஷன் இல்லைனா சிசி கிரீம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரைமர் மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் உங்களோட மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். உங்க போர்ஸ் எல்லாம் ஈவன் அவுட் பண்றதுக்கு இந்த அலோவேரா ஜெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு நீங்க வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அலோவேரா ஜெல் வச்சு நீங்க வந்து தாராளமா ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தாராளமா ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்க ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes விட்டுருங்க. இது தாராளமா உங்க கண்ணை சுத்தி கூடயும் போடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறதுக்கு, நல்ல க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு இந்த அலோவேரா வந்து உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் மாஸ்க்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. நல்லா தாராளமா நீங்க வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்கா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்டா க்ளோயிங்கா சப்பிள் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தாராளமா இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு தென் வாட்டர் வச்சு உங்க ஃபேஸை வந்து வாஷ்
பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லை வச்சு நீங்கள் உங்களுக்கு சன்பர்ன் இருந்ததோ இல்லை வெயிலில் இருந்து வந்த எரிச்சலோ அந்த சிவப்பாக இருக்கிற எரிச்சலோ இருந்தால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் தடவி விட்டுருக்கோங்க. அண்ட் இது ஒரு மாய்ஸ்சரைசராக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் கையிலையோ கால்லையோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மாய்ஸ்சரைசேஷன் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு உங்கள் மாய்ஸ்சரைசரோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படி டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதே ஒரு மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக காமிங்காக சூதிங் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் நம்ம கையில் இருக்க சுருக்கங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து உங்களோட கட்ஸ் ஊன்ஸ் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல வந்து காயம் பட்டுடுச்சு அவங்க வந்து க்ரீம் போடுங்க அப்படின்பாங்க. ஸோ க்ரீம் போடாத இடத்துல நீங்கள் நல்ல கூலிங்காக சென்சேஷனாக இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து வச்சு விட்டீங்கன்னா சீக்கிரமாக ஊண்டியோ இல்லை கட்ஸோ வந்து காயங்கள் ஆடுறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆலோவேரா ஜெல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது ஒரு ஷேவிங் பாமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு கூலிங் ஸ்மூத் சாஃப்ட் சென்சேஷன் கிடைக்கும். அண்ட் தென் அந்த ஒரு எரிச்சல் எரியும் பாருங்கள், ஷேவ் பண்ணி முடித்த பிறகு அந்த எரிச்சல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். சாரி லைட்டிங் பத்தலை. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆலோவேரா ஜெல் வச்சு உங்களோட ஸ்பிளிட் எண்ட்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எடுத்துட்டு நல்லா உங்கள் ஹேண்டில் வந்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் கூடயும் சேர்த்திக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட எண்ட்ஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்பிளிட் எண்ட்ஸ் ஆகிற இடத்துலலாம் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். அண்ட் அதே வந்து உங்களோட ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாமல் நீங்கள் என் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ மீட் யூ in another video. Until then, take care. Tata, bye bye.